எது ஜனநாயகம்? இது வரைக்கும் இந்தியாவில் நடந்து வந்தது மன்னர் ஆட்சியும் முகமதிய இஸ்லாமிய ஆட்சியும் ஆங்கிலேயர்களோட ஆட்சியும் மக்கள் ஆட்சியும் நடந்து வந்தது. ஆனால் சில வருஷமாக பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து வருவது நீதிமன்ற ஆட்சி தான் நடந்துகிட்டு வருது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் அல்லது ஒரு அரசு கொள்கை முடிவுன்னு ஒன்று எடுக்கும். அந்த கொள்கை முடிவுக்கு பொதுவாக நீதிமன்றம் கூட தலையிட முடியாமலாம் இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இப்போ இந்துத்துவ கொள்கை கொண்ட பிஜேபி ஆட்சி இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஆர்டர் போடலான்னாக்கா அது போட விடாமல் தடுக்கிறாங்க. போட முடியாது. இங்கே அந்த மாதிரி போடுறது இல்லை, போட முடியாது. கோர்ட்டுக்கு போவாங்க. கொள்கை முடிவில் தலையெடுக்கலாமா? இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், மது கடைகளை மூட சொல்லி உத்தரவு போடுமானாக்கா நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது அரசோட கொள்கை முடிவு, அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிடும். ஆனால் மத்தியில் பார்த்திங்கன்னா காஷ்மீர் விஷயத்தில், தலாக் விஷயத்தில், ட்ரிபிள் தலாக் விஷயத்தில், சபரிமலை விஷயத்தில், சபரிமலை பெண்கள் போகலாமா வேணாமாங்கிற விஷயத்தில், ராமர் கோவில் விஷயத்தில், ராமர் கோவில் பாபர் மசூதி விஷயத்தில், இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு கொள்கை முடிவு இருந்தாலும் அதெல்லாம் செய்ய முடியல. கடைசியாக உச்சமன்றம் தீர்ப்பு வந்ததா அதை முடிச்சு வைக்குது. எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலியமாக தான் முடியுது. அப்போ எல்லாமே உச்ச நீதிமன்றம் தான் முடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நாட்டில் எதுக்கு தான் பாராளுமன்றம் இருக்குது, எதுக்கு தான் சட்டமன்றம் இருக்குது? மக்கள் மன்றங்கிறது இது ரெண்டு தானே. இவங்க எடுக்கிற முடிவு மெஜாரிட்டிக்கெல்லாம் மதிப்பு தரணும். ஒரு பாராளுமன்றத்தில் 542 பேர் இருக்காங்கன்னா பாதி 271னா இன்னும் ஒன்று கூடுச்சுன்னா மெஜாரிட்டி. 272 தான் மெஜாரிட்டி. அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் சட்டம் ஆகணுமா இல்லையா?